தெலுங்குல எப்படி தெரியல. தெலுங்கு என்ன அதுக்கு மேலே என்ன 119 அதுக்கப்புறம் அதில் 119 கொஞ்சம் காட்டணும் காட்டணும் காட்டுறத இருக்கா தமிழ் தான் இருப்பாங்க. 119ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கு? 176 வசனம் இருக்கு. சரிங்களா? எதுக்கு இந்த சங்கீதத்தை தொடர்ந்ததுன்னா முதல்லாம் அந்த சங்கீதத்தில் பிரமாணமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. 176 எத்தனை வசனமாக பிரிச்சிருக்காங்க? படிக்கிறதே இல்லை சங்கீதத்தை தான் கட்டியாக பிடிச்சிருக்கு. எத்தனை வசனமாக இருக்குது? 16 8 வசனமாக இருக்கு. 8 வசனமாக இருக்கா? இருக்கா? அப்போ எத்தனை 8 இருக்கு? எத்தனை 8 இருக்கு? இதில் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போகிறேன். ஏன்னா படிக்கிறோம், அது தெரிஞ்சுன்னு படிக்கிறது நல்லது. 22:8 இருக்கு. 22:8 அந்த 176 வசனங்களை 8 பிரிச்சிருக்காங்க. அதில் அர்த்தம் இருக்கணும்னு முதல் என்ன பட்சம் இல்லை முதல் ஆலேப் இல்லையா? அது என்ன ஆலேப்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆலேப்னா என்னது? சரி, பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? எந்த மொழியில் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு? எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது, ஹீப்ரு. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. கிரேக்க மொழியிலேருந்து தான் நம்ம வச்சுருக்கிற எல்லா மொழியும் அதுலேருந்து பண்ணாங்க. இப்போ எபிரேய மொழிக்கு இப்போ இங்கிலீஷில் எத்தனை எழுத்துக்குது? 26 எழுத்துக்குது. தமிழில் தெலுங்குல எத்தனைக்குதுண்ணா? 20. தெலுங்கு கூட 26. தெலுங்கு 26. தமிழ் 216 இருக்குது. 216. அப்போ தெலுங்குல 26. அதுதான் வரும் உங்களுக்கு கூட. தெலுங்குல எத்தனை? எது மொத்த எழுத்து இங்கிலீஷ்லேயே மொத்தமே 26 தான். வேற எதுவும் இல்லை. தமிழ் எத்தனை வருது? 216. தெலுங்குல தெலுங்கு பேசுகிறோம், தெலுங்கு படிக்கிறோம், ஆழமாக போல இன்னும். தெலுங்குல எத்தனை எடுத்துக்குது? 16. ஆவிலேருந்து அவ்வளோ 12. அப்புறம் காலேருந்து அது எத்தனை? தமிழ் எத்தனை? 18. அதுக்கப்புறம் கா கி இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து 216 எழுத்து. தெலுங்குல கூட அப்படி தான் வரும் அதிகமாக இல்லை. இந்த 22 எழுத்து, இந்த 22 என்னன்னு கேட்டிங்கன்னா எபிரேய எழுத்துக்கள் 22 தான். எபிரேய எழுத்துக்கள் 22 தான் இருக்குது. அதாவது அந்த ஆலேப்னு வருது இல்லையா, அது ஒரு எழுத்து. அதுக்கப்புறம் 2வது பட்சம் இல்லையா, 2வது பேத்துன்னு ஒன்று இல்லையா, அது ஒரு எழுத்து. நம்ம இந்த எழுத்துக்குள்ளே போகிறதுக்கு நேர்த்திக்காக சொல்லுங்க இல்லையா. இப்போ 8 பிரிச்சிருக்காங்க இல்லையா, 8 பிரிச்சிருக்காங்க. இப்போ முதல் 8 அதிக வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய தேவனுடைய பிரமாணத்தை குறித்து பேசுது, அவருடைய சட்ட திட்டங்களை பற்றி பேசுது. படிப்பா 119 படிப்பான சாமி எடுத்து வச்சுக்கிட்டியா? 119 என்ன போட்டு கர்த்தருடைய பிரமாணம் எத்தனை? 8 வசனத்தில் அவருடைய சட்ட திட்டங்களை சொல்லுது.
அதுக்கப்புறம் அந்த 8 வசனம், அதுக்கு அடுத்த 8 வசனம் அந்த சட்ட திட்டங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லுது இல்லையா? அதுதானே பண்ணுது. என்ன பண்ணுது? ஒபீடியன்ஸ். அந்த சட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும். அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆழமாக பார்க்க வேண்டியது இல்லையா? அப்போ பிரமாணங்களை முதல்ல தெரிஞ்சிக்கினா தான் நம்ம கீழ்ப்பட முடியும். பிரமாணம் தெரியலன்னா என்ன பண்ண முடியாது, கீழ்ப்பட முடியாது. இந்த 2 கொஞ்சம் சொல்லிட்டு நான் புதிய ஏற்பாடுக்கு போகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான். அவருடைய வேதத்தின்படி நடக்கும்போது தான் வேற இருக்கணுமா, உத்தமனா இருக்கிறது. அது ஒரு பிரமாணம். நடக்கலன்னா என்ன ஆயிருக்கிறோம், உத்தமனா இல்லைன்னு. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான். இது சட்டம், தேவனுடைய சட்டம். அவர் அநியாயம் செய்வதில்லை. என்னவா அவர் சட்டத்தில் என்ன இருக்கான், அநியாயம். தேவனுடைய சட்டத்தில் என்ன இருக்கு, தேவன் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை திறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கற்பனையை கண்ணோக்கும் போது என்ன பண்ணலாம், வெட்கன்றது வெட்டு போவதில்லை. அப்போ யார் எல்லாம் என்ன எப்படி இருப்பான், ஜெயத்தோடு இருக்கணும். இதெல்லாம் பிரமாணங்கள். உங்களுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிட. இது பிரமாணம், சட்டத்திட்டங்கள். இயேசு தேவனுடைய சட்டத்திட்டங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையெல்லாம் அவருடைய சட்டத்திட்டமாக இருக்கிறது இல்லையா? அவருடைய சட்டத்திட்டம் என்ன இருக்குது? புதிய ஏற்பாட்டில் ராஜ்யத்துக்குரிய சட்டத்தை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சட்டங்களை மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்தது வாலிபன் தன் 30வது நம்ம எப்படி கீழ்ப்படியும், அந்த சட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தப்படுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால்தான். அப்போ நான் கீழ்ப்படினோன்னா அவர் பிரமாணத்துக்கு கீழ்ப்படினோம். அவர் பிரமாணம் தெரியாது என்ன பண்ண முடியாது. அது உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக போகிறோம் ஊர். அந்த ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம். என்ன போட்டிருப்பாங்க சட்டம், இந்த 144ன்றாங்கல்ல, அந்த சட்டம் போடுற 4 பேர் மேலே கூடக்கூடாது. அது ரொம்ப கலவரம்னா ஒரு போடுறாங்க. இப்போ நம்ம புதுசாக அந்த ஊருக்கு போய் இறங்குறோம், தெரியுமா அந்த சட்டம் இல்லையா? தெரியலன்னா என்ன பண்ணுவோம், அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். புரியல? ஒரு 10 பேர் போய் பஸ்ல இறங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டத்துக்கு என்ன பண்ணாது, கீழ்ப்படிய மாட்டோம். ஏன் கீழ்ப்படியலைன்னா அந்த பிரமாணம் நமக்கு தெரியாதுதான். யாருன்னா கூப்பிட்டு இப்போ இங்கே 144 போட்டுக்கிறாங்க, 4 பேர் 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ பிரமாணம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கீழ்ப்படிய முடியும். இது இந்த அதிகாரம் அப்புறமா ஒவ்வொரு அதிகமாக பார்க்கலாம். 22 எழுத்துக்கள் எத்தனை எழுத்து இருக்கு? 22 எழுத்து இருக்கு எபிரேய மொழியில். அப்போ தேவனுடைய பிரமாணம்னா நாம் கை கொள்வது, அதான் முக்கியம். கூட சொன்னார் இல்லையா பிரதரே, கடைசி வசனம் என்ன சொல்றாரு, கற்பனையை கை கொள்றோம். அப்போ பிரமாணம் தெரியாமல் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால கை கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பிரமாணம் இல்லைனாக்கா நம்ம எப்படி இருப்போம், குறைகளோடு வாழ்வோம்னு அர்த்தம். குறைகளோடு வாழணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 to 11 வருஷம் பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 to 11 வரும். முதல்ல சொன்ன ஞாபகம் எப்படின்னா சொன்னது, நான் கூட கேட்க தேவையில்லை, கேட்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்னாங்க இந்த அதிகாரத்தை பற்றி, 119ஆம் அதிகாரத்தில் 8 பிரிச்சிருக்காங்க. எத்தனை 8 இருக்கு? 22 8 இருக்கு. அந்த ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேலே ஒரு எழுத்து ஒன்று இருக்கு. அது என்ன எழுத்து? எபிரேய மொழி எழுத்து. அப்போ எபிரேய எழுத்து மொத்தமே எத்தனை? 22. ஒன்று ஆலேப்னா, அது முதல் எழுத்து. ஆலேப்னா காலையின் தலையின் அர்த்தம். அடுத்தது என்ன படித்தோம்? பேத். பேத்னா வீடு.
பெத்தேல் எல்லாம் வருது இல்லை பழைய ஏற்பாட்டில். பேத்துனா வீடு. அப்போது இப்போ மறுபடியும் 119 படிக்கும்போது என்ன ஞாபகம் இருக்கணும், அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அது இருந்தால் தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? சரி, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல என்ன சம்பவம் சொல்லுதுன்னா, ஒரு கல்யாண வீட்டு காரியத்தை குறித்து சொல்லுது. கல்யாணத்து வீட்டு காரியத்தை குறித்து சொல்லுது. 1ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு? எல்லாம் அதாவது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பிரித்து பார்ப்போம். ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை என்னவாச்சான்? அந்த வார்த்தை என்ன மாறிடுச்சுங்க? மாம்சம். என்னவா மாறிச்சு? சொல்ற வார்த்தை என்னவா மாறிச்சு? அது 14ஆம் வசனம் படிக்கிறது இல்லையா? 14ஆவது வசனம் பைபிள் இல்லையா? ஒன்னே 2 பேர் கொண்டு தானே. முக்கியமான வசனம். அந்த வார்த்தை என்னவா மாறிச்சான்? மாம்சமா சரீரமா மாறிச்சுன்னு அர்த்தம். எந்த வார்த்தை? ஆதியில இருந்த வார்த்தை என்னவா மாறிச்சாப்பா? மாம்சனா யாரு? நம்ம இருக்கிறோம் இல்ல, அந்த சரீரமா மாறிடுச்சுல. அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவர் என்னவா மாறினாரு? சரீரமா மாறி சரீரமாய் இருப்பவர்களுக்கு காட்சி அளிச்சார் இல்ல. அப்புறம் அவர் வளர்ந்தாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு ஐயா. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள். கல்யாண வீடு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கல்யாணம் இவங்களது இல்லை, கல்யாண வீட்டுக்காரர் அழைப்பு கொடுத்துக்கிறாங்க. அங்கே யார் இருக்கிறாங்க? தாயாரும் இருக்கிறாங்க. போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. இப்போ கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது, கல்யாணம் என்பது ஒரு நிறைவான காலத்துக்கு கூப்பிடுறாங்க இல்லையா? நம்ம ஒன்று நினைச்சா இன்னொன்று நடக்குது இல்லையா? ஒரு குறை எதனால் நடக்குது இல்லையா? குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணோம்? சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு கல்யாண வீட்டில் நம்ம குறையாயிட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் வேணும்? எலக்ட்ரிஷியன் தான் வேணும். அந்த குறையை நீக்குகிறவர் யாரு? எலக்ட்ரிஷியன். ஒருவேளை சாப்பாடு குறைஞ்சி போச்சுன்னா யார் வேணும்? சமையல்காரன் வேணும் இல்லையா? இன்னும் சில மெயின்டெனன்ஸ் எல்லாம் கலந்து மேனேஜர் கேட்பாங்க. அப்போது குறைகளை நீக்குகிறவர்கள் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இந்த கல்யாணத்தில் போகும்போது பாருங்க, அந்த பகுதி நல்லா தெரியும் நமக்கு. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவங்க பொறுப்பில் அழைக்கப்பட்டாங்க. அந்த கல்யாணத்தில் 3ஆம் வசனம், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா நம்மளுக்கு அவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வர வைக்கிறோம் சாப்பாடை, ஏதோ ஒன்று நிவர்த்தி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் திராட்சரசம் குறைவான பிறகு இயேசுவின் இடத்துல தாய் என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அப்போது யார் அறிஞ்சு வச்சுருந்தாங்க? மரியாள் மாத்திரம் இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டதுனால எந்த குறையை யார் தீர்ப்பாங்கன்னு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன திராட்சரசம் செய்கிறவர்? அவர் ஏசார். புரியுங்களா? இப்போ இங்கே சொல்லப்பட்டது நமக்கு திராட்சரசம் புரியல. புரியுதா? விற்கிறாங்கல்ல, கடையில் விற்கிறாங்கல்ல, நல்லா தெரியும். ஆனால் இந்த யூதர்களோட முறைப்படி இந்த திராட்சரசம் அப்படிப்பட்டதில்ல. இது ரொம்ப ப்ராசஸ் வச்சு செய்கிறாங்க. அது ப்ராசஸ் செய்கிறாங்க. அந்த ப்ராசஸ் மூலமாக செஞ்சு எடுத்துன்னு தான் ஒரு உயர்தர திராட்சரசமாக வைப்பாங்க. அது அன்றைக்கே செய்ய முடியாது. அது இது அன்றைக்கே செய்ய முடியாது. இந்த குறையை
எந்த மனுஷனால அன்னைக்கே செய்து கொடுக்க முடியாது. புரியல சொல்றது? இதை புரிந்து கொண்ட மரியாள் யாருக்கிட்ட சொல்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம குறைகள் கூட யாருமே தீர்க்க முடியாதுனாக்கா அது யாருக்கா அது தீர்த்து வைக்கிற மாதிரி தெரியலன்னு இல்லையா? தெரியலன்னு பார்த்தீங்களா? அதற்கு இயேசு பதில் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே கொஞ்சம் இங்கே மாறுபடுறாரு. அம்மான்னு கூப்பிடல, ஸ்திரீயான்றாரு. எனக்கும் உனக்கும் என்ன? புரியுங்களா சொல்றது? இந்த ரகசியம் உனக்கு எனக்கு தானே தெரியும். எந்த ரகசியம்? செய்வேன். தாய்க்கும் என் மகனுக்கும் இருக்கிற ரகசியம் உனக்கு எனக்கு தானே தெரியும். நான் எப்படி பிறந்தாலும் உனக்கு தானே தெரியும். எப்படி வளர்ந்தாலும் உனக்கு தான் தெரியும். எப்படி ஞானஸ்தானம் உனக்கு தான் தெரியும் இல்லையா? அப்படி சொல்லும் போது எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த டைம் இன்னும் வரலையே எனக்கு. அந்த பரிசுத்தாவில் உற்பத்தி ஆனதும் அதற்குரிய நன்மைகள் செய்கிற காரியம் இன்னும் எனக்கு வரல. எப்போ வந்துக்கிறார்? இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்திருக்கிற 3ஆம் நாள் வந்துக்கிறார். இந்த கல்லிலே படம்லாம் போட்டு காமிச்ச கல்லிலே ஏதோ இப்போ அதுக்கு பாருங்க, அந்த தாய் ஒரு விவேகமாக நினைக்கிறாங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அந்த பதில் பாருங்க வித்தியாசம். வந்து கேட்குறாங்க, இல்லைன்றாங்க. எனக்கு உனக்கு என்னன்றாரு? என் வேலை ஒன்றும் ஒன்றாரு. இப்போ வேலைக்காரங்க கிட்ட போய் என்ன பதில் சொல்கிறது? என் வேலைக்காரங்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி. இவங்க என்ன பண்ணாங்கப்பா? இவங்க பொறுப்பு முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. ஆதியாகம் எடுத்துங்க, அதுக்கப்புறம் வரலாம். இங்கே ஆதியாகம் இதே சம்பவம் ஒரு இடத்துல வருது. 41ஆம் அதிகாரம். 41ஆம் அதிகாரம். இந்த 41ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு பார்வோன் ராஜா ஒரு கனவு காட்டுறான். அந்த கனவுக்கு அந்த பதிலை யார் கொடுக்குறாங்க? யோசேப்பு தான் சொல்கிறான். என்ன கனவு காண்றான்? 7 புஷ்டியான மாடுகள் மேய்ஞ்சிருந்து, 7 மெலிந்த மாடுகள் மேய்ஞ்சிருந்து இல்லையா? மேய்ஞ்சினே இருக்கும்போது ராஜா அந்த கனவில் பார்க்குறாரு. இந்த 7 ஒன்று ஒட்டி இருக்குதுயா, அந்த மாடுகள்லாம் எந்த மாடை சாப்பிட்டுட்டான்? எந்த மாடை சாப்பிட்டுட்டான்? அந்த கதை தெரியாதா உங்களுக்கு? யோசேப்பு கதை தெரியாதா? யோசேப்பு எப்படி பார்வனுக்கு ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்தான்? யோசேப்பு கதை தெரியாதா? யோசேப்பு யாருக்குள்ள? யோசிக்கிறீங்க? யோசேப்பு யாருக்குள்ளங்க? பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு யாருக்குள்ள? பிரசங்கியார் கூட யோசிக்கிறாரு. யோசேப்பு யாருடைய பிள்ளை? அவங்க அப்பா பேர் என்ன? ரொம்ப கவனமாக படிக்கணும் பைபிள். இல்லை முழுசா தேதி எந்த வேலையும் செய்ய முடியாது. அவர் கூட கார்பெண்டர் வேலை பண்ணுறது கொஞ்சம் தெரியும். யாரும் நான் சொல்லிட்டேன், பைபிளுக்கு படிச்சு பாருங்க. இப்போ பார்வோன் ராஜா ஒரு கனவு காண்றான். 7 மெலிந்த பசுக்கள், 7 புஷ்டியான பசுக்கள். இந்த 7 மெலிந்த பசுக்கள் 7 புஷ்டியான பசுக்களை விழுங்கிடுதுக்கும் கனவுல. விழுங்கிட்ட பிறகு கூட அது வயிறு அப்படியே இருக்குது. என்னது? விழுங்கிட்ட பிறகு கூட அது வயிறு அப்படியே தான். 7 நல்ல கதிர்கள், 7 சாவி அல்லாத ஒரு சொத்த கதிர். இந்த 7 சொத்த கதிர், 7 செழிப்பான கதிர் என்ன பண்ணிட்டு விழுங்கிடுது. அப்போ கூட அதே மாதிரி. அப்போ ராஜாவுக்கு கனவு வந்தால் அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். தானியேல் கூட பார்க்குறான் இல்லையா? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது. என்ன கனவு பயங்கரமாகுது, இந்த பசு அப்படியே இருக்குது விழுங்கிட்டு கூட அப்படின்னு சொல்லி இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறவங்க தேடுறாங்க. கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான். இது ஒன்றும் இல்லை ராஜாவே, 7 செழுமையான ஒரு தேசம் நாடு இருக்குது. அதாவது செழுமையான வருஷங்கள் இருக்கும். 7 வருஷம் செழுமையாக நம்ம நாடு இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். அப்போ
அப்போ பஞ்சம் உண்டாகும் போது 7 வருஷத்துக்கு பஞ்சம் உண்டாகும் சொன்னோன்னே அதுக்கு என்ன பண்ணணும் இவனே கேட்கும்போது தான் கலந்தத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா. சேர்த்து வச்ச பிறகு இந்த விளக்கத்துக்கெல்லாம் யார் பதில் சொன்னாங்க? இப்போ யோசேப்பு பதில் சொன்னான். வாங்க 41ஆம் அதிகாரம். தெரியாதுனா தான் இவ்வளோ தூரம் 41ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 55. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது, இப்போ தெரிஞ்சா பஞ்சம் என்னத்துக்கு உண்டாச்சுன்னு, ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். பஞ்சம் உண்டாயிடுச்சு. ராஜா கிட்ட கேட்குறாங்க, ஐயோ எங்களுக்கு பஞ்சம் உண்டே, சாப்பாடு இல்லை. அதுக்கு பார்வோன் சொல்றான், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். என்ன செய்யணுமா? அவங்களாம் யோசேப் என்ன சொல்றாங்க அதுபடி செய்ய மாட்டான். பார்வன் பதில் சொல்ல புரியல சொல்றது. அப்போ பார்வனுக்கு என்ன இல்லை, அதை குறையை நீக்கக்கூடிய அந்த ஞானம் இல்லை அவன். இவன் என்ன பண்ணான்னா 7 வருஷம் நல்லா அழிச்சு பாருங்க, ஃபுல்லாக களஞ்சியம் கட்டி சேர்த்து வச்சுட்டான். 7 வருஷத்துக்கு பஞ்ச காலத்துக்குரிய காரியம்லாம் இல்லை. இப்போ யார்கிட்ட இருக்குது? யோசேப்பினுடைய கையில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சத்தில் அவங்க சகோதரர்லாம் வராங்க, அங்கே வேணாம் போவானா. அந்த பஞ்சகாலம் முழுவதும் யார் சமாளிச்சாங்கப்பா? யோசேப்பு தான். ஒரு வேலையில ராஜாவுக்கு என்ன வேலைகள் இருக்கு? சாப்பிட்ற வேலை ஒண்டி தான், வேற எந்த வேலையும் இல்லை. மற்றதெல்லாம் யார் கவனிச்சாங்களா? யோசேப்பு கவனிச்சாங்க. அப்போ பார்வன் என்ன சொல்றாரு? யோசேப்பு என்ன சொல்றானோ அதுபடி செய்யுங்கள். இந்த மத்திய லூக்கா யோவான் பாங்க 5ஆம் வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ சொல்றபடி செய்யணும்னு சொல்லும்போது, நான் எதிர்பார்க்கறத சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை, நான் எதிர்பார்க்கறது சொன்னா சந்தோஷமா இருக்கும். நம்மள ஒரு பிரச்சனைனாக்கா அது தீர்வை தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அந்த தீர்வை நம்மளை யோசித்து போய் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, புரியல. அந்த தீர்வை அங்கே கொடுத்துட்ட பிறகு அவர் பேசுவார் நம்மகிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த யூத முறைமைப்படி அங்கே வெளியே எத்தனை கல்ஜாடி இருந்துச்சா? கல்ஜாடி 7 6 கல்ஜாடி. இப்போ இங்கே வந்துக்கிறோம், சாப்பாட்டுக்கு வரோம், மீட்டிங் வைக்கிறோம். அங்கே என்ன பண்ணியிருப்போம்? கை கழுவுறதுக்கு அங்கே ரெடியாக. இங்கே இந்த பக்கம் என்ன பண்ணி வச்சிருப்போம்? குடிக்கிறது. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்? குடிக்கிறது சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய மேட்டராக இருக்காது இல்லையா? இது சுத்தமாக வச்சுக்கோ. ஆனால் இங்கே தேவன் சொல்கிற அந்த பதில் என்னன்னு கேட்டால் பாருங்க, 6ஆவது வசனம். யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பு முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை, ஒரு ஜாட்டில் ஒரு 3 குடம் 4 குடம் குடிக்கிற தண்ணியை வச்சுருந்தாங்க. பெரிய கல்யாணம் பண்ணுறது இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை நிரப்பங்கள்ன்றாரு. அப்போ நிரப்பங்கள் என்ன அர்த்தம்? தண்ணி ஏற்கனவே அந்த தண்ணி கை காலெல்லாம் கழுவி நிறைய சுத்திகரிப்பு. இப்போ சொன்னா பாரம்பரியம் யூதர்களுக்கு நிறைய பாரம்பரியம் இருக்குது. கை காலெல்லாம் சுத்தமாக நிறைய தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. அந்த கச்சாடியை நிரப்புங்கள்ன்றார். யாரு? திராட்சராசம் இல்லை. பதில் என்ன வருது? அது தண்ணி எதில் நிரப்பு சொல்கிறாருங்க? அந்த கச்சாடி. அப்போ வேலைக்காரனு கூட புரிஞ்சிருக்காது. ஒரு குடிக்க தண்ணி நிரப்பினோட ஏதோ ஒன்று எடுத்து குடிக்கிறதுக்கு. அப்போது கச்சாடி நிரப்பும் போது அங்கே போய் நிரப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஸ்ரீ மரியாதை ஏசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்கள். அப்படியே செய்கிறாங்க வேலைக்காரன். எந்த கேள்வியும் கேட்காது. அந்த ஜாடியில் போய் என்ன பண்ணுறான்? தண்ணியை நிரப்பிடுறான். நிரப்பிட்ட பிறகு இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். சர்வ் பண்ண சொல்ல யாரு சொல்றாரு? அந்த சப்ளையர் இருக்காங்க, அவங்க ஏஜென்ட், அவங்க லீட், அவங்ககிட்ட எடுத்துன்னு போக மாட்டார். அவருக்கு என்ன தெரியாது? எந்த தண்ணி ஊற்றுன்னு தெரியாது. ஜாடியில் ஊற்றுனாலும் திட்டிருப்பான், திட்டிருப்பான். அந்த எப்படி எட்டுனாரா இருப்பார் விசுவாசம்.
ஜாடியில் ஊற்றும் தண்ணியாக இருந்தாக்கா வந்துக்கிறவங்க யாரு? எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்க வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? அப்படி எப்பேற்பட்ட ஆளுங்க வந்திருப்பாங்க. பெரிய ஆளுங்க. ஆனா பந்தி விசாரிப்புக்கு என்ன தெரியுது? அங்கதான் தெரியாது இல்லையா? அவன் என்ன பண்ணா எந்த டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டான் இல்லைங்களா? அந்த அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரில் கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பொழுது ருசி குறைந்தது போய் கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்க நான் ஏற்கனவே சொன்ன திராட்சை ரசம் அன்றைக்கே செய்கிற காரியம் இல்லை. அது அன்றைக்கே செய்கிற திராட்சை ரசம் இல்லை இல்லையா? லெமன் ஜூஸ் இல்லை டக்குன்னு. அந்த பாரம்பரிய திராட்சை ரசம் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணுறாங்க. அது அது எவ்வளோக்கு எவ்வளோ பழமையாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உயர்ந்த ரசம். அது யாராலும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலாக எட்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா குறைகளையும் நீக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அழைப்பு கொடுக்கணும் முதல்ல. எப்படி கல்யாண வீட்டுக்காருக்கு அழைப்பு கொடுக்கலனாக்கா அவங்களுக்கு என்ன இருக்காது? அது குறைகள் நீங்க இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து அழைச்ச பிறகு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க முதல்ல இல்லையா? யாருன்னு தெரிஞ்சுக்கிறனால்தான் குறைகள்லாம் நீக்கிறார். அப்போ பந்தி விசாரிப்பு என்ன பண்ணுறான்? டேஸ்ட் பண்ணுறான். அதான் விசுவாசம். என் ஒருவேளை பந்தி விசாரிப்பு சொல்லியிருந்தேன் அவனை நிறைச்சிருப்பான், ஆனால் தண்ணி குடிச்சு பார்த்துருப்பான் இல்லையா? அந்த தண்ணி யாரும் குடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறாரு? குறைகளை தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். பழைய பாட்டில் பார்க்கணும். 7 வருஷம் பஞ்சத்துக்கு குறையை தீர்க்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆண்ட ராஜாவால் முடியல. கொஞ்ச நேரத்தில் வந்து யோசேப்பால் தான் முடியுதுன்னா, அப்போ யோசேப்பு எப்படி இருந்தான்? தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவன் செய்கிற காரியத்தினெல்லாம் என்னது? நல்லா வாய்த்தது. அவன் போத்திபார் வீட்டிலேருந்து கூட இவன் மூலமாக ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்போ இவன் மூலமாக அந்த எகிப்து தேசத்துக்கு என்ன ஆச்சுக்கலாம்? ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த கல்யாண வீட்டில் அவமானம் நடந்திருக்கும். என்னது பக்கத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? எது முக்கியமாக அது இல்லைனாக்கா ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. அந்த அவமானங்களாகட்டும் குறைகளாகட்டும் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற இயேசு அது விசுவாசி. அது விசுவாசிக்கு என்ன பண்ணணும்? சங்கீதத்தில் பாருங்க, பிரமாணத்துக்கு எப்படி கீழ்ப்படிக்கும். பிரமாணத்தை தெரிஞ்சுக்கினாக்கா என்னால் எப்படி கீழ்ப்படிக்கணும்னு தெரியும். அப்போ விசுவாசிக்கணும்னாக்கா வேதத்தை நான் படிக்கணும். முதல்ல படிக்காமல் என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம அன்பு கூறுறோம் இல்லையா? ஒருத்தர் அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறுறோம்? எப்படி அன்பு கூறுறோம்? அன்பு முன்ன இடத்துலேருந்து வரணும். அன்புன்றது எங்கேருந்து வரணும்? ஆமாம், விளக்கமாக சொல்லுங்க. அன்பு நம்மளே உருவாக்கிறது இல்லை, முன்ன இடத்துலேருந்து உருவாகும். முன்ன இடத்துலேருந்து வந்தால் தான் ஒருத்தர் அன்பு கூற முடியும். தேஜாவை நான் நேசிக்கிறேன்னாக்கா அந்த அன்பை எங்கேருந்து வரணும்? இப்போ பிள்ளைன்றதுனால நேசிக்கிறேன். இருங்க இல்லை உங்களை எப்படி நேசிக்கிறோம்? உங்களை நேசிக்கிறதுக்கு நான் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அன்பு? உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு எனக்கு எங்கேருந்து வந்தது? அவனை அன்பு செலுத்துறதுக்கு உங்கள் அன்பு எனக்கு தேவைப்பட்டது. உங்களை அன்பு செலுத்தினா எங்கேருந்து வரணும்? எனக்கு அன்பு ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வரணும், இல்லை உங்கள் சொந்தக்கார்ட்டேருந்து வரணும். இப்போ சொந்தக்காரன் தெரியாது, அப்பா அம்மா தெரியாது, யார்கிட்ட வந்துச்சு? அப்போ தேவன் நம்ம முதல்ல அன்பு கொடுத்தாருன்னா அவர் அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம இன்னொருத்தர் அன்பு கூறுறோம். புரியல சொல்லுது? அந்த அன்பு இப்போ ரோட்டில் போகிறதுனால நம்மளால அன்பு செலுத்த முடியல. ஏன்? அவங்க தெரியாது. அவங்கள அன்பு செலுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் நமக்கு தெரியாது. அப்போது எப்போ அன்பு அதிகமாக ஆகுதுன்னா உறவுகள் அடிப்படையில் தான் அன்பு உண்டாகும். உறவுகள் அடிப்படையில். இப்போ ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தருக்கிறான்னு வச்சுக்கோ, திடீர்னு ஒரு சம்பந்தி ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அன்பு? அப்போ அதுக்கு முன்னாடி ஆகில்ல. அப்போ உறவின் மூலமாக தான் என்ன ஆகுது? அன்பு வெளிப்படுது. புரியுங்களா? அப்போ அந்த உறவின் மூலமாக அன்பு வெளிப்படுத்த தத்துவத்தையே இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறாரு.
யாரா வராரு இப்போ? அந்த வார்த்தை என்ன ஆகுதுங்க? மாம்சம். மாம்சமா மாறுது. மனுஷனும் துரும்பத்துல வராரு, அந்த உறவுக்கு வராரு. அந்த உறவின் மூலமா தான் நமக்கு அன்பு செலுத்துறாரு. புரியல? அப்ப இல்லைன்னா என்ன பண்ண நம்மளால ஒருத்தனையும் அன்பு செலுத்த முடியாது. யோவான் எழுது, ஒன்று யோவான் சொல்றேன். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறேன். 9-10 படிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால், தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு எங்கிருந்து வெளிப்பட்டான்? அவர்கிட்ட வெளிப்பட்டது. இந்த மனுஷனுக்கு யாருக்கு அன்பு தெரியல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியான நம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கு. எப்படி உண்டாவது அன்பு? நம்ம இஷ்டத்துக்கு உண்டாகாது, நம்ம இஷ்டத்துக்கு உண்டாகவும் முடியாது. அந்த அன்பு அதான தெய்வீக அன்புன்னு அர்த்தம். அன்புனா புரியல, பாசம் இல்லை. நாய் கூட குட்டி போட்டு குட்டி பாசமாக தான் வச்சுக்கணும் இல்லையா? சிங்கம் கூட குட்டி போட்டு என்ன பண்ணுறேன்? அந்த பாசத்தை எப்படி காமிக்க புரியுங்களா? சிங்கம் குட்டி போட்டுனா சிங்கம் குட்டி நேசிக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்? அது வேற ஒருத்தர் சாவச்சு காப்பாற்ற ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரம் எப்படி கொடுக்கும்? அது போய் சாகச்சு இன்னொன்று சாவடிச்சு எட்டது கொடுக்கும். அது மிருக அன்பு. ஆனால் தேவன் அன்பு அப்படி இல்லை. அவரே பலியானார் நமக்காக. அந்த அன்பு தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு தவிர வேற அன்பு நம்மளை என்ன பண்ணாது, உறவுக்குள்ள இட்டு வராதுன்னு அர்த்தம். புரியல சொல்றது? அப்போ உறவின் மூலமாக தான் அன்பு வெளிப்படுது. அந்த உறவை தெரிஞ்சுக்கிறோன்னா இயேசு கிறிஸ்து நம்ம அதிகமாக அறியணும். ஒன்றான மெய்தான உண்மையும் அவர் அனுப்பின உங்களுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து அறிவதே. ஆராதனை பண்ணுறதில்லை, அறிவதில் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக. இப்போ ஒரு நாள் பழைய ஏற்பாட்டில் கேட்டாக்க பதிலே வரல. தெரிஞ்சுக்கணும்னாக்கா வேதத்தை நம்ம படிக்கணும். இந்த 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 பாக்கியம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பு காலத்தில் வேதம் இல்லை, தாவீது காலத்தில் வேதம் இல்லை, புரியுங்களா? ஆபிரகாம் காலத்தில் வேதம் இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? வேதம் இல்லாத காலத்திலேயே அவர்களே வேதமானார்கள். நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. இந்த வசதி கொஞ்சம் காலம் முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாச்சு. இப்போ செல்லிலே ஆப் இருக்குது, எது வேணாலும் தேடிக்கலாம். யாக்கோ பயிற்சி இல்லைன்னா டக்குனு நெட்டில் வருது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய வசதி இருக்கும்போது நாம் அவரை அறிந்து கொள்வது தான் முக்கியம். அதிகமாக அறியும் போது நாம் தேவனுடைய உறவில் இருக்கோம். அந்த உறவில் இருக்கும்போது அன்பு நம்மளை என்ன பண்ணால் பிரிக்க முடியாத உறவு வச்சுருக்கிறார். அப்போ தெரிஞ்சுக்கணும், நான் பிரமாணங்கள் தெரிஞ்சுக்கணும், பிரமாணத்தை கீழ்ப்படி தெரிஞ்சுக்கணும். படிக்கும்போது தேவனுடைய உறவு எங்கே இருக்குது தெரிஞ்சோம்னா தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்போடு நடத்துகிறார். பிரமாணத்தை விட்டு மீறினா என்ன அர்த்தம்? நாம் பாக்கியவான் இல்லை. புரியல சொல்லுது? வேதத்தை அனுதினம் படிக்கும்போது தேவன் உங்களோடு பேசுகிறார்.